என்னாச்சு ராகவி? என்னாச்சுமா? கால் தடுக்கிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகவி. இந்த விளக்கு எடுத்துட்டு போ. இருமா, விளக்கெல்லாம் கை மாத்த கூடாது, நீயே எடுத்துட்டு போய் உள்ள வை. அதான் சொல்றாங்கல்ல, நீங்க கொண்டு போனாதான் நல்லதுன்னு. கொண்டு போய் மணமேடையில வைங்க. என்ன நடக்குதுங்க? தெரியாம தவறுதெல்லாம் நடக்குதா இல்ல வேணும்னேவா? ரஜினி அப்படி பண்ண மாட்டா. நீங்க வந்து இப்படி டென்ஷனா உட்கார்ந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருமா என்ன? நடக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல. விளக்கு யார் கையில மேடைக்கு போச்சுன்னு. எதர்ச்சியா நடக்கிற எல்லாத்துக்கும் உன் இஷ்டப்படி கதை எழுதாத. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அதனாலதான் விளக்கு கை மாறினா திரும்ப மாத்த கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயமே வந்திருக்கு. ஓ, இருந்திருக்கலாம். ஆனா அந்த எல்லா கல்யாணத்திலயும் இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்காதுல்ல. அனிதா, ஏன் இங்க தனியா வந்து நிக்கிற? ஒண்ணு இல்ல ரஜினி, சொல்லு ரஜினி. அனிதா, சொல்லு ரஜினி. நீ நார்மலா பேச ட்ரை பண்ற. ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. எனக்கு புரியுது அனிதா. நான் வேணும்னு அப்படி பண்ணல. நான் பிடிக்காம விட்டிருந்தா ராகவி விழுந்திருப்பான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரஜினி. நான் விளக்கு கொண்டு போய் மணமேடையில வச்சதுல நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. சத்தியமா அது எதிர்பாராம நடந்ததுதான். மருமகளே, அத்தை, நல்லா குனிஞ்சு அழகா பெருக்கு. நின்னுகிட்டே பெருக்குற. வீட்ல உள்ளவங்க வெளியில போயிட்டு வந்தா குடிக்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கணும்னு இதெல்லாம் உங்க வீட்ல சொல்லி கொடுக்கவே இல்லையா? வீட்ல இருக்கவங்க வேலையா இருந்தா அவங்களே போய் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. முதல்ல பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்ன்றத கத்துக்க. அங்க பேசுற மாதிரி இங்க வாயை காட்டின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அத்தை, எப்படி பேசணும், எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு வீட்ல இருக்க பெரியவங்கள பார்த்துதான் சின்னவங்க கத்துப்பாங்க. ஆமாமா, இந்த மாதிரி வீரம்லாம் வீட்டுக்குள்ளதான் எனக்கு தெரியாது. அந்த பார்த்திபன் கல்யாணத்துல உங்க அக்கா வேலைக்காரி மாதிரி ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிற. அந்த பார்த்திபனுக்கு கல்யாணம்னு இன்னுமா உனக்கு தகவல் வராம இருக்கும்? யாரு சொல்வா எனக்கு? நீங்க செஞ்ச மாதிரிலாம் உலகத்துல யாருக்காவது நடந்திருக்குமா? சொல்லுங்க பாப்போம். நீங்க என்னையும் என் பிள்ளையும் ஏமாத்துறீங்க. பதிலுக்கு நாங்க உங்களை ஏமாத்துறோம். கணக்கெல்லாம் சரியா போச்சு. அது எப்படி சரியா போகும்? இத நீங்க தானே ஆரம்பிச்சீங்க அத்தை. ஏய், நீ தாண்டி ஆரம்பிச்சா? இப்ப எனக்கு அதெல்லாம் பேச நேரம் இல்ல, நான் உடனே கிளம்பணும். ஏய், நீ இந்த வீட்டு மருமக பெரிய கலெக்டர் நினைப்பா? உன் இஷ்டத்துக்கு கிளம்புற? எங்க போற? நீங்க சொன்னாலும் இல்லைனாலும் நான் கலெக்டராக தான் போறேன். என்னை ஏமாத்திட்டு எக்ஸாம் எழுத போனல, அந்த மாதிரி போனாலும் போயிடுவேன். உன்னை நம்ப முடியாது. வா வா வா. அத்தை விடுங்க. அத்தை என்ன பண்றீங்க? அத்தை விடுங்க. அத்தை அத்தை சொன்ன கேளுங்க. அத்தை அத்தை விடுங்க. அத்தை என்ன பண்றீங்க? அத்தை ஐயோ அத்தை அத்தை கதவு அந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இங்கே கிட. அத்தை ப்ளீஸ் அத்தை அத்தை ப்ளீஸ் கதவு திறங்க அத்தை. இந்த ஒரு தடவை என்ன விட்டுருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை ரஜினி அக்கா ரொம்ப பாவம் அத்தை. நீங்க இனிமே என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது அத்தை. நடக்கணும். ப்ளீஸ் அத்தை. இந்த கல்யாணம் நடக்கணும்.
என் புள்ளைய கை நீட்டி அடிச்சால அந்த ரஜினி இதோட மூளையில முடங்கி கிடக்கணும். அத நான் பார்க்க தான் போறேன். ஐயோ அத்தை 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 ப்ளீஸ் அத்தை அத்தை இவெல்லாம் ஒரு ஆளு அவன் கல்யாணத்தை நிறுத்த போறாளா? ப்ளீஸ் அத்தை அத்தை சொல்றத கேளுங்க அத்தை, நான் போகணும் அத்தை. நான் இந்த மாதிரி எப்போ மனசு சரியில்லாம தனியா இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் என் முன்னாடி வந்து நிப்பல்ல பார்த்திபா. ஆனா இப்ப நீ என் கூட இல்ல, உன்னால வரவும் முடியாது. வந்துட்டேன். பார்த்திபா, உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னா? நீ இங்க என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. நீ போயிடு பார்த்திபா. பொய்யா கூட நீ என் முன்னாடி வரக்கூடாது. தயவு செஞ்சு போயிடு. நீ நான் தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இங்க என்ன பண்ற? ம், நல்ல கேள்விதான். பதில் உங்களுக்கே தெரியுமே. நான் சொல்லணுமா? ரஜினி, இந்த கல்யாணம் நடக்க தான் போது பார்த்திபா. உனக்கும் ராகவிக்கும் அப்படிதான் விதி இருக்கு. அப்போ அன்னைக்கே முகூர்த்த புடவை மாறி போச்சு. இன்னைக்கு கூட கல்யாண பொண்ணு கொண்டு வந்து வைக்க வேண்டிய விளக்க நீங்க எப்படி கொண்டு வந்து வச்சீங்க? புடவை விளக்குன்னு பொருள் மாறலாம், ஆனா எந்த காரணத்து கொண்டும் பொண்ணு மாற போறது இல்ல. பொண்ணு ஏற்கனவே மாறி போச்சு. இப்ப பிரச்சனையே அதுதான். பார்த்திபா, சொல்லுங்க. வேண்டாம் பார்த்திபா, நீ இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறது யாருக்கும் நல்லதில்ல. முதல்ல நீங்க இருந்து போயிடு. யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். என்னால முடியாது. என்ன போன்னு விரட்டுறது உங்க வாய் தான், ஆனா உங்க மனசு இல்ல. மனசார உங்களால அதை சொல்ல முடிஞ்சா நான் போயிருவேன்.